பாஜக கூட்டணி அரசில் முக்கிய அமைச்சர் பதவிகளை தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாகவும் ஐக்கிய ஜனதா தளம் 3 கேபினெட் அமைச்சர் பதவிகளை கேட்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, நேற்று நடந்த பாஜக கூட்டணி கட்சிகளுடனான ஆலோசனையில என்னென்ன கோரிக்கைகளை கூட்டணி கட்சிகள் தரப்பிலிருந்து வைக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது? என்னென்ன டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க? தேசிய ஜனதா கூட்டணியினுடைய மிக முக்கியமான கட்சிகளாக தற்போது ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிகளானது பார்க்கப்படுகிறது. இந்த 2 கட்சிகளுடைய தலைவர்களும் நேற்றைய ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பல்வேறு கருத்துக்களை மட்டுமல்ல அவர்களுடைய கோரிக்கைகள் நிபந்தனைகளை பாஜகவிற்கு முன்வைத்துள்ளார்கள். இந்த அமைச்சரவையில் இடம்பெறும் பொழுது தங்களுக்கான 2 மாநிலங்களுக்குமே, அதாவது ஆந்திரா மற்றும் பீகார் ஆகிய 2 மாநிலங்களுக்குமே சிறப்பு அந்தஸ்து என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் அதே போல ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் நிதிஷ்குமாரும் திட்டவட்டமாகவே தெரிவித்திருக்கிறார்கள். 2 மாநிலங்களுமே சற்று பின்தங்கி இருக்கும் நிலையில் நிதி பொருளாதாரம் என்பது உயர வேண்டும், அதற்கான உதவிகள் என்பது மத்திய அரசிடம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்பது கட்டாயமாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவை பொறுத்த அளவில் அமராவதியில் தலைநகரை உருவாக்குவதற்கு தேவையான சிறப்பு நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மொத்தம் 6 அமைச்சரவை பொறுப்புகளை சந்திரபாபு நாயுடு பாஜகவிடம் வலியுறுத்தியுள்ளார். அந்த 6 அமைச்சரவை பொறுப்புகளில் 1 ஜனசேனா கட்சிக்கு செல்லும் எனவும் மற்ற 5 அமைச்சரவை பொறுப்புகளுமே தங்களுடைய வசம் இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆந்திராவினுடைய பல்வேறு இந்த போலாவரம் நீர்ப்பாசன திட்டமாக இருக்கட்டும் உள்ளிட்ட நிலுவையில் இருக்கும் அந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடையும் அவர் இந்த முறை மிக திட்டவட்டமாக வலியுறுத்தியதாக தெரிய வந்துள்ளது. அதே போல் பீகாரை பொறுத்தளவில், அதாவது வட மாநிலங்களை பொறுத்தளவில் பின்தங்கிய மாநிலங்களாக அழைக்கப்படும் இந்த பிமாரு மாநிலங்கள் இருந்து பீகாரை நீக்க வேண்டும், அதற்காக அந்த மாநிலத்திற்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை நிதிஷ்குமாரும் தற்பொழுது இந்த முறை முன்வைத்திருக்கிறார். அவருடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஒரு காமன் மினிமம் புரோகிராமையும் உடனடியாக ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த 2 அறிவிப்புகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் என்பது நிதிஷ்குமார் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 3 கேபினெட்டுகள், குறைந்தபட்சம் 3 கேபினெட் பொறுப்புகளானது தங்களுக்கு வழங்க வேண்டும். ரயில்வே துறை, வேளாண் துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளில் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த கேபினெட் பொறுப்புகள் என்பது நிச்சயமாக தங்களுடைய கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிபந்தனை தான் அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். 2 மாநிலங்களுமே பல்வேறு நிபந்தனைகளை பாஜகவிற்கு தற்பொழுது விதித்து வருகிறது. பாஜகவை பொறுத்தளவில் இந்த நிதி பொருளாதாரம் குறித்த சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அந்த ஒரு திட்டம் என்பது ஒருபொழுதும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தையும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி வருகிறது. ஏனென்றால் மத்திய அரசிலிருந்து வழங்கப்பட வேண்டிய நிதி சுமை என்பது அதிகரிக்கும், அந்த நிலைக்கு பாஜக செல்லாது என்ற ஒரு கருத்தையும் தற்பொழுது பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் என்பது இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்கள் டெல்லியில் நடைபெற உள்ளது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களான JP நட்டா மற்றும் அமித்ஷா ஆகியோர் இந்த 2 கட்சிகளுடைய தலைவர்களும் தனித்தனியாக பேசி அவருடைய நிபந்தனைகளில் எவ்வளவு கோரிக்கைகளை அவர்களுக்காக வழங்க முடியும் என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாஜகவை பொறுத்தளவில் இந்த கேட்கப்பட்டுள்ள அந்த ஒரு அமைச்சரவை பொறுப்புகள் எவ்வளவு அமைச்சரவை பொறுப்புகளை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்க முடியும், எந்தெந்த துறைகளை வழங்க முடியும் அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்று இரவு பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவுடைய தேசிய தலைவர் நட்டா மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னதாக பாஜகவுடைய எம்பிக்கள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை காலை 11 மணிக்கு சரியாக NDA-வினுடைய அனைத்து எம்பிக்கள், முதல்வர்கள், துணை முதல்வர்கள் அடங்கிய அந்த ஒரு கூட்டமானது பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. அதன் பின்னர் தான் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணியானது நாளை இரவு 7 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அவர்கள் அந்த ஆட்சி அமைக்க உரிமை கோரும் அந்த கடிதத்தை அவர்கள் சமர்ப்பிக்க உள்ளார்கள். சுசித்ரா, ஐக்கிய ஜனதா தளம் தரப்பிலிருந்து 3 கேபினெட் அமைச்சர்கள் பதவியை கோரியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட துறைகளை கேட்டிருக்கிறதாவும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து 6 அமைச்சர்கள் பதவி கேட்கிறதாவும் சபாநாயகர் பதவியை கேட்கிறதாவும் கோரிக்கை எழுந்திருக்கிறது. அவர்கள் எந்தெந்த துறையில அமைச்சர் பதவி தேவைப்படுதுன்ற கோரிக்கைகளை முன் வச்சிருக்கிறாங்களா?
நிச்சயமாக, அதாவது தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தளவில் இவங்கள் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய பல்வேறு துறைகளை அவர்களும் கோரியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக சபாநாயகர் பொறுப்பு நிச்சயமாக அது தெலுங்கு தேசம் கட்சிக்கு தான் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை சந்திரபாபு நாயுடு ஒதுக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக ஐடி துறை, அதாவது தொழில்நுட்பத்தினுடைய அந்த ஒரு முக்கியத்துவம் கடந்த முறை அவர்களுடைய ஆட்சியின் பொழுது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஐடி, ரயில்வே துறை மட்டுமல்லாமல் ஊரக வளர்ச்சி துறையும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக என்டிஏ கூட்டணியில் ஆட்சி அமைக்கவிருக்கும் நிலையில் ஐக்கிய ஜனதா தளம் தரப்பிலிருந்தும் தெலுங்கு தேசம் கட்சியின் தரப்பிலிருந்தும் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இன்று இரவு பிரதமர் மோடியுடனான ஆலோசனைக்கு பிறகு நாளை ஆட்சி அமைக்க உரிமை கோரவிருக்கிறது என்டிஏ கூட்டணி. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.